வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இரும்புச்சத்து அதிகம் தரக்கூடிய கீரைகளில் முக்கியமானது இந்த புளிச்சக்கீரை. இரும்புச்சத்து குறைபாடுனால நிறைய பேருக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பிரச்சனைனால அவதிப்படுறவங்க எல்லாருமே இந்த கீரையை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்கன்னா முடி உதிர்வு தவிர்க்கலாம். அப்புறம் சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கீரையை அடிக்கடி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உடல் நல்ல புஷ்டியாக வர ஆரம்பிச்சிடும். தோல் சம்மந்தமான நோய்கள் குணமாகிறதுக்கு, வாத நோய்களை குணப்படுத்துகிற தன்மை, அப்புறம் காச நோயை குணப்படுத்தும், ரத்தத்தை சுத்திகரிக்கும், இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால தான் அந்த கீரையை உடலையும் குடலையும் குணமாக்குற கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற கீரைகள் மாதிரி இந்த கீரை நம்ம கூட்டு பொரியல் அப்படின்லாம் சமைச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா புளிப்பு சுவை அதிகம் இருக்கிறதுனால பச்சடி, ஊறுகாய் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கடையல், அப்புறம் மட்டன், சிக்கன், அப்புறம் மற்ற காய்கறிகளோட சேர்த்தும் சமைச்சு சாப்பிட்லாம். நம்மளோட சேனலில் நம்ம ஏற்கனவே இந்த புளிச்சக்கீரையை வச்சு புளிச்சக்கீரை பச்சடி, அப்புறம் புளிச்சக்கீரை சிக்கன் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக கோங்குரா ரைஸ், அதாவது நம்ம ஸ்டைலில் சொல்கிறோன்னா புளிச்சக்கீரை சாதம் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, அப்புறம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் வெரைட்டி ரைஸாக கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இன்றைக்கி சாப்பாட்டில் நம்ம ஒரு கீரையை சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த புளிச்சக்கீரை சாதம் தயார் பண்ணுறதுக்கு வழக்கம் போல் நான் நம்மளோட டெரஸ் கார்டன் ஃப்ரெஷ்ஷாக புளிச்சக்கீரை பறிச்சிட்டு வந்திருக்கேன். இது சுமாராக ஒரு 2 கட்டு அளவுக்கு இருக்கும். புளிச்சக்கீரையிலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று பச்சை புளிச்சக்கீரை, இன்னொன்று சிவப்பு புளிச்சக்கீரை. சிவப்பு புளிச்சக்கீரை தான் புளிப்பு அதிகமாக இருக்கும். பச்சை புளிச்சக்கீரை புளிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் ரெண்டையும் கலந்து தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி மூலமாக தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம். முதல்ல இந்த சாதத்துக்கு தேவையான மசாலா பவுடர் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வறுத்துருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொட்டைப்பாக்கு அளவுக்கு பெருங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா இப்போ சேர்க்க வேணாம், கடைசியில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. இப்போ அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயம் பொன்னிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. வெந்தயம் இந்த மாதிரி நல்ல கலர் மாறி வரும்போது காரத்துக்கு 8லேருந்து 10 மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களோட கார தேவைக்கேற்ப நீங்கள் மிளகாத்தூள் கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த மல்லி, வெந்தயம் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வாசம் வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடையிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அந்த கீரை சேர்த்துக்கணும். முதல்ல நான் கொஞ்சமாக கீரையை சேர்த்து கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுறேன். அப்போ கீரை நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மீதம் இருக்க கீரையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாத்திரத்தில் கரெக்டாக கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கீரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டினால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டோம்னாவே கீரை நல்லா சுருண்டு இந்த மாதிரி ஒரு கிரேவி பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த கீரையை வதக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். அந்த கீரையில் இருக்க தண்ணி சத்தில் இந்த கீரை நல்லா வதங்கி நல்லா சுருண்டு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா சுருண்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சிடலாம். நம்ம வதக்கின கீரை நல்லா ஆறி வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா பவுடராக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்து இந்த மாதிரி மீடியமாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையை சேர்த்து அதையும் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணியெல்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை தான் இருக்குது அப்படின்னா இப்போ சேர்க்க வேண்டாம், அதை கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கடலை நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட ஒரு 4 மிளகாவத்தில் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. மிளகாவத்தில் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் எண்ணெயில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ அதையும் எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகாத்தூள் இது எல்லாமே எண்ணெயில் ரொம்ப நேரம் வறுபட ஆரம்பிச்சிருச்சுன்னா கலர் மாதிரி கருகி போக ஆரம்பிச்சிடும். அதனாலேயே நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே உடனே நம்ம சேர்த்துடணும். இதனோட ஈரப்பதம் சேர்ந்த உடனேயே அந்த கடலைப்பருப்பு, வேர்க்கடலை மேற்கொண்டு வறுபடாமல் நம்ம தவிர்த்திடலாம். இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க அந்த புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு முதல்ல சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் பின்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் அதே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரையை நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது கீரையை எண்ணெயில் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குங்க.
கீரை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பவுடரையும் சேர்த்துக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளைத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்திங்கன்னா தான் அதனோட புளிப்பு சுவை வந்து இது சமன்படுத்தும். ரெண்டையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிங்கனாவே கீரை வந்து நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிட்டாவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம புளியோரை சாதத்துக்கு எப்படி அந்த தொக்கை தனியாக எடுத்து தேவைக்கு பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் அந்த புளிச்சக்கீரை தொக்கையும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம், தேவைக்கு பயன்படுத்திக்கலாம். நான் இந்த தொக்குலேருந்து கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்டேன். மீதம் இருக்கிறத அந்த புளிச்சக்கீரை சாதமே தயார் பண்ண போகிறேன். இப்போ சாதம் ஏற்கனவே தயாராக எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுடு சாதத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். தொக்கு ஆறி இருக்கனால தான் நான் சுடு சாதம் சேர்த்துருக்கேன். தொக்கு சூடாக இருந்துச்சுன்னா சாதத்தை வந்து ஆறி தான் இதில் சேர்க்கணும். ஏன்னா ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து ஆறி இருக்கணும். ரெண்டுமே சூடாக நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப குழஞ்சி போக ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி புழுங்கலரிசி சாதம் தான் வச்சுருக்கேன், அதனால் அதை தான் இது கூட சேர்த்துருக்கேன். ஆனால் புழுங்கலரிசியோட பச்சரிசி சாதம் வடித்து அதை இதில் சேர்த்திங்கன்னா செமையாக இருக்கும். பாருங்கள், பார்க்கையிலே புளியோதரை சாதம் மாதிரியே இருக்குது பாருங்களேன். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது, சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த புளிச்சக்கீரையை வச்சு இன்றைக்கி இந்த புளிச்சக்கீரை சாதம் தயார் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.